السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. الحمد لله sisters. இன்ஷால்லாஹ் தஆலா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அல் முஸம்மில் 73வது சூரா. அல் முஸம்மில் அப்படின்னா போர்த்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு அர்த்தம். இது மக்காவில் அருளப் பெற்ற சூரா. இதில் மொத்த வசனங்கள் 20 இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வின் உதவியை கொண்டு நம்ம 1லேருந்து 14 ஆயத்துக்கள் பார்த்துருக்கோம். இன்ஷால்லாஹ் தஆலா இன்றைக்கி நம்ம 15லேருந்து 19 ஆயத்துக்கள் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف تتقون إن كفرتم يوما يجعل البلدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம 15 ஆயத்தை பார்க்க போகிறோம். வார்த்தைக்கு வார்த்தை பொருள் தெரிஞ்சுக்கலாம். இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. இன்னா நிச்சயமாக நாம் அர்சல்னா அனுப்பினோம், இலைக்கும் உங்களிடம், ரசூலன் ஒரு தூதரை, ஷாஹிதன் சாட்சி கூறுகின்ற, அலைக்கும் உங்களை பற்றி, கமா அர்சல்னா நாம் அனுப்பியது போன்று, இலா ஃபிர்அவுனுக்கு ரசூலன் ஒரு தூதரை, நிச்சயமாக ஃபிர்அவுனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். அதாவது திண்ணமாக நிச்சயமாக நாம் ஒரு தூதரை உங்களின் மீது சான்று பகரக்கூடியவராக ஆக்கி உங்களிடம் அனுப்பினோம். ஃபிர்அவுனிடம் நாம் ஒரு தூதரை அனுப்பியது போன்று. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் உங்களுக்கு ஒரு மெசஞ்சரை நான் அனுப்பியிருக்கிறேன், நிச்சயமாக ஒரு மெசஞ்சரை அனுப்பியிருக்கிறேன். எப்படிப்பட்ட மெசஞ்சர், எதுக்காக அனுப்பியிருக்கிறேன்னா விட்னஸ்க்காக, ஓகேவா, விட்னஸ்க்காக, சாட்சி பகர்றதுக்காக, சாட்சி சொல்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் போல அப்படின்னு சொல்கிறான், கமா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பியது போன்று, ஓகே, ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பியது போன்று நான் உங்களுக்கும் ஒரு தூதரை அனுப்பியிருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே சொல்கிறான். எதுக்காக உங்களுக்கு தூதரை அனுப்பியிருக்கிறேன்னா சாட்சி சொல்கிறதுக்காக, ஓகேவா. அப்போது யார் நம்பிக்கை கொண்டவர் யார், யார் நிராகரிக்கிறவர் யார் அப்படின்னு சாட்சி சொல்கிறதுக்காக. சுப்ஹானல்லாஹ். இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா டைரெக்டாக யார்கிட்ட பேசுகிறான் அப்படின்னு சொன்னால் பீப்புள் ஆஃப் மக்கா கிட்ட தான் பேசுகிறான். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்க மறுத்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்டையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்க்கிறதுல மும்மரமாக ஈடுபட்டிருந்த இந்த இறை நிராகரிப்பாளர்களையும் நோக்கி தான் இந்த ஆயத்தை சொல்லப்படுது. அதாவது இது மக்காவில் வாழ்ந்த மக்கா காஃபிர் குறைஷிகள், அது மட்டும் இல்லாமல் மக்கள் அனைவரையும் பொதுவாகவும் நோக்கி இந்த ஆயத்து நமக்கு சொல்லப்படுது. அதாவது ஃபிரௌனுக்கு தூதர் ஒருவரை நம்ம அனுப்பியது மாதிரி தான் உங்களுக்கும் ஒரு தூதரை ஒருவரை நிச்சயமாக அனுப்பியிருக்கிறோம். அவர் உங்களுக்கு உங்கள் செயல்களுக்கு சாட்சியாக இருப்பார், உங்கள் செயல்களுக்கு சாட்சியாக இருப்பார். அதாவது நன்மை தீமைகள் பற்றி சாட்சி சொல்லுவார். அவர் எப்படிப்பட்டவர்னா அல்லாஹ் தஆலாவால் அறிவிக்கப்பட்ட விஷயத்தை எல்லாத்தையுமே உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு.
அது மட்டும் இல்லாமல் நல்லது எது, கெட்டது எது, மறுமையில் உங்களுக்கு ஈடேற்றம் அளிக்கக்கூடியது எது, எல்லாத்தையுமே நல்லா தெளிவுபடுத்துறதுக்காக வந்திருக்கிறாரு. இறுதி நாளில் நீங்கள் வந்து செய்கிறத பற்றி, செஞ்சதை பற்றி அல்லாஹ் போய் அவர் சொல்லுவார், சாட்சி சொல்லுவார். அவர் வந்து எப்படிப்பட்டவர்னா உண்மையான சாட்சியாளராக இருப்பார். நீங்கள் வந்து தவறு செஞ்சுருந்தீங்க, தவறு செஞ்சுட்டு திருந்தவே இல்லை அப்படின்னா நீங்கள் குற்றவாளிகள் அப்படின்னு உங்கள் மேலே அவர் சாட்சி சொல்லுற மாதிரி ஆகிடும். ஃபிரௌன் கிட்ட வந்து நான் ஒரு தூதரை நாங்கள் அனுப்பினோம். அந்த தூதர் வந்து எப்படிப்பட்டவர், யார் அவர்? அவர் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த தூதர் மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு யார் வந்து கீழ்ப்படிஞ்சா? பனி இஸ்ராயில். ஓகேவா? இஸ்ரவேலர்கள்லாம் வந்து கீழ்ப்படிஞ்சாங்க. அதனால் ஃபிரௌனுடைய தொல்லைகள்லேருந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க இல்லையா. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து விடுதலை கிடச்சிச்சு. விடுதலை கிடச்சி எந்த நாட்டுக்கு போனாங்க? மிஸ்ரு நாட்டுக்கு போனாங்க. ஓகேவா? மிஸ்ரு நாட்டுக்கு போய் அங்கே வந்து அவங்க தலைவர்களாலாம் இருந்தாங்க, வாழ்ந்தாங்க. ஆனால் அந்த ஃபிரௌன் என்ன பண்ணான்? அவன் வந்து தூதரான மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு மாறு செஞ்சான், கீழ்ப்படியவே இல்லை. அதனால் கடுமையான பிடியாக நாம் பிடித்து கொண்டோம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்கிறான். அதனால் அவன் இப்படிப்பட்டவனாயிட்டான், அழிஞ்சு நாசமாயிட்டான். அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு கைடாக, ஒரு வார்னராக, ஒரு எச்சரிக்கையாளராக, நற்செய்தி சொல்லக்கூடியவராக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நேர்வழி காமிக்கக்கூடியவராக வந்து அனுப்பி வச்சுருக்கிறான். அவங்க தான் வந்து மக்களுடைய ஆக்ஷன்ஸுக்கு, எல்லா செயல்களுக்கும், அது நல்லதாக இருக்கலாம், கெட்டதாக இருக்கலாம், எல்லா செயல்களுக்கும் மறுமை நாள் அன்றைக்கி வந்து இவங்க தான் சாட்சியாளராக இருக்க போகிறாங்க, சாட்சி சொல்ல போகிறாங்க. யார்? தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு எக்ஸாம்பிளும் சொல்கிறான். எப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு நான் வந்து ஃபிரௌனுக்கிட்ட நான் அனுப்பினேன் அப்படிங்கிற இந்த ஒரு செய்தியையும் சொல்கிறான். ஓகேவா? ஃபிரௌன்கிட்ட அனுப்பினேன் அப்படிங்கிற ஒரு செய்தியையும் சொல்கிறான். ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை நாம் அனுப்பியது போன்று அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அனுப்பிட்டு அப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத அடுத்த ஆயத்தில் சொல்கிறான் பாருங்க. ஃபஅஸா ஃபிர்அவுனு ரசூல ஃபஅஹத்னாஹு அஹ்தன் வபீலா. அதாவது ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை வந்து நான் அனுப்பியது போன்று. ஃபிரௌனுக்கு யார் தூதர்? மூசா அலைஹிஸ்ஸலாமை தான் அனுப்பினான். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா ஃபிரௌன் அந்த தூதருக்கு மாறு செஞ்சான் அப்படிங்கிற விஷயத்தை இங்கே சொல்கிறான். ஆகவே தாங்கிக் கொள்ள முடியாத தண்டனையின் பிடியால் நாம் அவனை பிடித்தோம். அதாவது திண்ணமாக நாம் ஒரு தூதரை உங்களின் மீது சான்று பகரக்கூடியவராக ஆக்கி உங்கள்கிட்ட வந்து அனுப்பினோம். ஃபிரௌனிடம் நாம் ஒரு தூதரை அனுப்பியது போன்று அப்படின்னு 15வது ஆயத்தில் சொல்லிட்டு, அதுக்கப்புறமா 16 என்ன சொல்கிறேன்னா, பிறகு பார்த்து கொள்ளுங்கள், ஃபிரௌன் அந்த தூதரின் பேச்சை ஏற்காத போது நாம் அவனை மிகவும் கடுமையாக பிடித்தோம். அப்போது இதில் பார்த்திங்கன்னா ஃபஅஸா அப்படின்னா மாறு செய்கிறது. ஃபிரௌன் வந்து மாறு செஞ்சுட்டான். யாருக்கு? ரசூல, அந்த தூதருக்கு. அந்த தூதர் யார்? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஃபஅஹத்னாஹு ஆகவே அஹத்னாஹு நாம் அவனை பிடித்தோம். அஹ்தன் பிடியால், வபீலா தாங்கிக் கொள்ள முடியாத. அப்போது எனினும் ஃபிரௌன் தூதருக்கு மாறு செய்தான், எனவே அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்து கொண்டோம். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து இந்த ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபிரௌன் அப்படிங்கிறவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எப்படிப்பட்டவன்? அவன் வந்து வலிமையும் மிக்கவன், வல்லமையும் மிக்கவனாக இருந்தான், செல்வ செழிப்பில் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து என்னன்னா கொடுங்கோல் ஆட்சி புரியக்கூடியவனாக இருந்தான் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஃபிரௌன் வந்து இருந்தான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஃபிரௌன் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னன்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், எப்படி சொல்கிறான்? அஹ்தன் வபீலா, அதாவது கடினமான பிடி அப்படின்னு சொல்கிறான். கடினமான பிடியால் பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். இவ்வளவு பவர்ஃபுல்லாக இருந்தால் கூட அவனால் ஒன்றுமே பண்ண முடியல. அல்லாஹ்வின் பிடியிலேருந்து அவனால் தப்பிக்க முடியல. அதாவது ஸ்டர்ன் கிரிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து உறுதியான ஒரு பிடியாக இருக்கும். அந்த மாதிரியான பிடியில் அவனால் தப்பிக்க முடியல. அப்போது இந்த மாதிரியாக பவர்ஃபுல்லாக இருந்த இந்த ஃபிரௌனுக்கே ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியல இல்லையா. அவனால் பாதுகாத்துக்க முடியல.
அப்போது அவனுக்கே அப்படின்னா நம்ம நிலமையெல்லாம் அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறைஷி மக்களை பார்த்து கேட்குறான், காஃபிர்களை பார்த்து கேட்குறான். அப்போ உங்கள் நிலமையெல்லாம் என்ன? ஃபிரௌனே எப்படிப்பட்ட செல்வந்தனாக இருந்தான், எப்படிப்பட்ட வலிமை மிக்கவனாக இருந்தான், எப்படிப்பட்ட வல்லமை மிக்கவனாக இருந்தான், அவனாலே ஒன்றும் பண்ண முடியல. அவனையே நான் என்ன பண்ணிட்டேன், அஹ்தன் வபீலா, அவனையே வந்து ஸ்டர்ன் கிரிப்போட கடினமான பிடியால் பிடிச்சிட்டேன். நீங்களாம் ஏமாத்துறோம் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை சொல்கிறான். இதில் வந்து இன்னொரு விஷயமும் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால், ரசூலுக்கு யாரெல்லாம் வந்து ஒபே பண்ணலையோ, கீழ்ப்படியாமல் இருக்கிறாங்களோ, நபியவர்களுக்கு கீழ்ப்படியாமல் யார் இருக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபிரௌன் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா ஃபிரௌன் யாருக்கு கீழ்ப்படியல? மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கீழ்ப்படியல. அவங்க கொண்டு வந்த தூது செய்திக்கு, வஹிக்கு கீழ்ப்படியல. அதனால் எப்படி வந்து ஒரு சிவியரான கிரிப் அவனுக்கு பிடிக்கப்பட்டுச்சோ அந்த மாதிரி உங்களுக்கும் நடந்துடும். அதாவது உங்களால் அதை தாங்கிக்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான். அதாவது நபி அவர்களுக்கு கீழ்ப்படுகிறவங்க மன்னராக இருந்தாலும் சரி, அதாவது அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் சரி, அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க? நபி அவர்களுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்துலேயும் சிறப்போடு வாழ்வாங்க, மறுமையிலையும் அவங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்து தரஜாக்கள் கிடைக்கும் இல்லையா? அப்போது நம்மளுடைய நபிக்கு மாறு செஞ்சிட்ருக்கிறவங்க என்ன ஆவாங்க? நம்மளுடைய நபிக்கு யாராவது மாறு செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் அவங்களுக்கு கேவலமான நிலையை கண்டிப்பாக அடைவாங்க. அது வந்து நம்ம வந்து நிறைய விஷயங்களில் நம்ம வந்து பார்க்குறோம். நபியை வந்து எதிர்த்து பேசினா, நபியை வந்து தப்பாக பேசினா அவங்களுக்கு என்ன ஒரு கேவலமான நிலை இந்த உலகத்திலே அல்லாஹ் கொடுத்துட்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுலேயே நம்ம இது வந்து தெரிஞ்சுக்கலாம். குறைஷி காஃபிர்களையே எடுத்துக்குவோமே, அவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாறு செஞ்சாங்க. அப்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பத்ர் போர்க்களத்தில் அதாவது குறைஷி தலைவர்களில் பொதுவாக 70 நபர்கள் கிட்டத்தட்ட கேவலமான முறையில் கொல்லப்பட்டாங்க. சில பேர் என்ன ஆனாங்க, பஞ்சத்தால் பீடிக்கப்பட்டாங்க. சில பேர் என்ன ஆனாங்க, மக்கா வெற்றியினால் முஸ்லீம்கள் கைக்கு எல்லா அரசாட்சி வந்ததுக்கப்புறம் எல்லா காஃபிர் தலைவர்கள் எல்லாருமே என்ன பண்ணாங்க, சரணடைஞ்சிட்டாங்க. ஸோ இதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே அவங்களுக்கு கேவல நிலையை கொடுத்துருவான். பெருமானாருக்கு கீழ் படிஞ்சவங்க என்ன நிலையை அடைஞ்சாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். யார் அவங்க? சஹாபாக்கள், உத்தம சஹாபாக்கள். உலகத்தில் தலைவர்களாக மதிக்கப்பட்டாங்க இல்லையா? மறுமையிலையும் அவங்களுக்கு கண்டிப்பாக உயர்ந்த தர்ஜாக்கள் இருக்குது அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமுமே நமக்கு கிடையாது. சுப்ஹானல்லாஹ். ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலையை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது இதில் பாருங்கள், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா. நிச்சயமாக ஃபிரௌனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடமும் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா ஃபஅஸா ஃபிரௌனு ரசூல ஃபஅஹத்னாஹு அஹ்தன் வபிலா. அதாவது எனினும் ஃபிரௌன் தூதருக்கு மாறு செய்தான், எனவே அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்து கொண்டோம். இது வந்து வார்னிங் மெசேஜ். இது வந்து வார்னிங் மெசேஜ். ஃபிரௌனை வந்து அல்லாஹ் தண்டிச்சா இல்லையா, அந்த மாதிரி வந்து உங்களையும் தண்டிப்பான் அப்படிங்கிறதுக்காக. அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 79 25வது ஆயத்தில் சொல்லி காமிக்கிறான், அவனை அல்லாஹ் இம்மை மற்றும் மறுமையின் தண்டனையால் பிடித்தான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறான். 79 20வது ஆயத்தில். சுப்ஹானல்லாஹ். அப்போது இந்த மாதிரி வந்து நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 70 அதாவது சூரா நாசியாத்தில் 25 பாருங்கள், ஃப அஹதஹுல்லாஹு நகலல் ஆஹிரதி வல் ஊலா. அதாவது ஆகவே இம்மை மறுமையின் தண்டனையை கொண்டு அல்லாஹ் அவனை பிடித்தான். அதாவது ஃபிரௌனை தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஏன்னா அவன் என்ன பண்ணான், நான் தான் கடவுள் அப்படின்ட்டான், நான் தான் ரப்பு அப்படின்னு சொன்னான் இல்லையா? அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு கீழே வாழ்ந்த மக்கள் எல்லாம் பண்ணான், ரொம்ப அடிமைப்படுத்தினான், மூசா அலைஹிஸ்ஸலாமை நிராகரித்தான். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி சொல்லி காமிக்கிறான்.
ஃப அஹதஹுல்லாஹு, அவனை பிடிச்சான், அல்லாஹ் வந்து பிடிச்சான், அல்லாஹ் அவனை பிடிச்சான். நக்காலல் ஆஹிரத்தை வல்லூலா, இம்மை மறுமையின் தண்டனையை கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு. சுப்ஹானல்லாஹ். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத மக்களுக்கு உணர வைக்கணும், புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்தில் நமக்கு தெளிவாக ஃபிரௌனை எக்ஸாம்பிளாக கொடுத்து இங்கே வந்து தெளிவுபடுத்தி காமிக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அடுத்தது பாருங்கள், 17வது ஆயத்தில் فَكَيْفَ تَتَّقُونَ إِن كَفَرْتُمْ يَوْمًا يَجْعَلُ الْوِلْدَانَ شِيبًا. இதில் ஃபகைஃபனா எப்படி, ஹவ் அப்படின்னு சொல்லுவோன்னே, ஹவ் எப்படி, தத்தகூன காத்துக்கொள்வீர்கள், எப்படி நீங்களே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க, எப்படி உங்களை நீங்களே என்ன பண்ணுவீங்க, ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்களா, காட் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு நல்லா கேட்குறோம். அடுத்தது இன் கஃபர்தும், நீங்கள் நிராகரித்தால், யௌமன் ஒரு நாளை, யஜ்அலு ஆக்கி விடுகின்ற, அல் வில்தான பிள்ளைகளை, ஷீபா ஷீபன் வயோதிகர்களாக. எனவே நீங்கள் நிராகரித்தீர்களானால் குழந்தைகளையும் நரைத்தவர்களாக்கும் அந்த நாளிலிருந்து எவ்வாறு தப்பிக்கப் போகிறீர்கள்? சுப்ஹானல்லாஹ். நீங்கள் நிராகரிச்சிங்கன்னா பிள்ளைகளை வயோதிகர்களாக மாற்றிவிடுகின்ற ஒரு நாளை நீங்கள் எப்படி பயப்படுவீர்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் வந்து கேள்வி கேட்குறான். நீங்கள் வந்து எப்படி அந்த ஒரு நாளோட பனிஷ்மெண்ட்லேருந்து எப்படி தப்பிப்பீங்க, அதை எப்படி அவாய்ட் பண்ணுவீங்க? உங்களால் அவாய்ட் பண்ண முடியுமா? உங்களால் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி அங்கே வந்து கேள்வி கேட்குறான். அதாவது உங்களை நீங்களே எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க? நீங்கள் வந்து அல்லாஹ்வை நம்பலை, தூதர் சொல்கிறத நம்பலை அப்படின்னா அந்த மறுமை நாள், அப்படிப்பட்ட ஒரு சிவியரான அந்த மறுமை நாளில் எப்படி நீங்கள் உங்களை வந்து காப்பாற்றிக்குவீங்க, எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க அப்படின்னு கேட்குறான். அது மட்டும் இல்லாமல் அந்த நாளில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. குழந்தைகளுடைய முடி என்ன கலராக இருக்குது அப்படின்னு சொன்னான்னா என்னவா மாறிடும், வெள்ளையாக மாறிடும், வெளுத்து போயிடும், அப்படிப்பட்ட ஒரு நிலையாக மாறிடும். அப்போது அதில் வந்து 2 விஷயம் சொல்லப்படுது. ஏன் அந்த மாதிரி மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த நாளுடைய நீளம் ரொம்ப 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 அதிகமான நீளமாக இருக்கும். நாளுடைய நீளம் 24 மணி நேரம் அப்படிங்கிறது இல்லாமல் ரொம்ப ரொம்ப நீளமான நாளாக இருக்கும் அப்படின்னு ஒரு அறிவிப்பு. இன்னொன்று என்னன்னா, அது வந்து அந்த நாள் வந்து எப்படிப்பட்டதாக இருக்கும், ஷாக்கிங்காக இருக்கும், ரொம்ப திடுக்கங்கள் இருக்கும், அதிர்வுகள் பயப்படக்கூடியதாக இருக்கும், கவலையின் உச்சத்தால் இருக்கும், பதைக்கக்கூடியதாக இருக்கும், அதிர்வுகள் நிகழக்கூடியதாக இருக்கும். அதனால் மழலைகளாக இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளும் நரைச்சு போயிடுவாங்க, அவங்களுக்கும் முடியெல்லாம் நரைச்சிடும். ஏன்னா கவலை எப்படி இருக்கும், உச்சபட்சத்தில் இருக்கும். ஸோ எல்லாமே வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருக்கும். எப்படி பயம் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், திடுக்கங்கள்னு எக்ஸ்ட்ரீமாக இருக்கும், உச்சத்தில் இருக்கும், அச்சம், பதபதப்பு, ஹாரர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாமே எப்படி இருக்கும்னா ஷாக்கிங், கவலை, துன்பம் எல்லாமே உச்சபட்சத்தில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஸ்ட்ரெஸ்ஸு, அதனால் குழந்தைகள் முடி கூட நரைச்சி போயிடும் அப்படி சொல்லப்படுது. அதாவது அப்படிப்பட்ட ஒரு நாளில் வந்து உங்களை நீங்களே எப்படி காப்பாற்றிக்குவீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான். ஃபகைஃப தத்தக்கூன் அப்படிங்கிறது வந்து எப்படி நீங்கள் வந்து உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும், எப்படி நீங்கள் உங்களே ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க, எப்படி உங்களை நீங்களே பாதுகாத்துக்குவீங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் கேட்குறான். குழந்தைகள் கூட நிறையுள்ளவர்களாக மாறக்கூடிய ஒரு நாள், அதுதான் அந்த மறுமை நாள். அந்த நாள் எப்படி இருக்கும், திடுக்கங்கள் இருக்கும், அதிர்வுகள் இருக்கும், பதபதைப்புகள் இருக்கும். அதனால் அந்த குழந்தைகளுக்கும் நரைச்சி போயிடும். அப்போது இது எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆதி மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து அல்லாஹ் சொல்லுவான், உங்களுடைய வழித்தோன்றல்களில் நரகத்துக்கு செல்ல விருப்பம், அதாவது போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, நரகத்துக்கு போகிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து தனியாக பிரிச்செடுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லுவான். அப்போ வந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்பாங்க, எத்தனை பேர்லேருந்து எத்தனை பேரை பிரிச்செடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. என்ன கேட்பாங்க, எத்தனை பேர்லேருந்து எத்தனை பேரை பிரிச்செடுக்கணும் அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு அல்லாஹ் என்ன தெரியுமா பதில் சொல்லுவான், ஒவ்வொரு 1000 பேர்லேருந்து 999 பேரை நரகத்துக்காக நீங்கள்
பிரிச்செடுங்க, ஒருவரை மட்டும் சொர்க்கத்துக்கு வந்து பிரிச்செடுங்க அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் கொடுப்பான். சுபஹானல்லாஹ். அப்போது 1000 பேரில் 999 1000 பீப்புளில் 999 எதுக்கு போவாங்க? ஹெல் ஃபயர், நரகத்துக்கு போவாங்க. ஒரே ஒரு ஆள் 1000ல் ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவாங்க. இப்படி நீங்கள் பிரிச்செடுங்க அப்படின்னு சொல்லி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கட்டளையிடுவான். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்தி. அந்த நேரத்தில் இந்த மாதிரியான வந்து நிகழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், ஏன் இவ்வளவு கவலை, ஏன் இவ்வளவு பதபதைப்பு, ஏன் இவ்வளவு ஒரு அதிர்வுகள் இதெல்லாமே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அஸ்ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹ் கான வஅதுஹு மஃஊலா. அதாவது அஸ்ஸமா வானம், வானம் என்னாகும்? முன்ஃபத்தீர் வெடித்து பிளந்து விடும். பிஹி அதில், கான ஆகும், வஅதுஹு அவனுடைய வாக்கு, மஃஊலா நிறைவேறியே. அதில் வானம் பிளந்துவிடும், அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும். அதாவது வானம் அதில் அந்த நாளில் வெடித்து பிளந்துவிடும், அவனுடைய வாக்கு நிறைவேறியே ஆகும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்கிறான். அப்போது அந்த கடினத்தினால, அந்த நாளுடைய கடினத்தினால வானம் எப்படி இருக்குன்னா வெடித்து தகர்ந்து போயிடும். அப்போது அல்லாஹுடைய வாக்குறுதி நிறைவேறியே தீர இருக்குது. அப்போது இந்த நாளில் வந்து பயங்கரமான ஹொரரான ஒரு நாள், ரொம்ப வந்து பயங்கரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளில் வந்து பேப்பரை கிழிச்சா எப்படி கிழியுமோ அந்த மாதிரி, ஒரு துணியை வந்து கிழிச்சா எப்படி கிழியுமோ அந்த மாதிரி வானம் கிழிக்கப்படும், பிளந்து வெடிக்கப்படும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் நடக்கும். அந்த நேரத்தில், அப்படிப்பட்ட ஒரு நாளில், ட்ரெமெண்டஸான ஒரு டேயில் என்ன நடக்கும்? இந்த மாதிரி நடக்கும். அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ப்ராமிஸை பிரேக் பண்ண மாட்டான். கண்டிப்பாக அவனுடைய ப்ராமிஸ் நடந்தே தீரும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது வானம் பிளக்கும். அப்போது அந்த நாளில் வந்து அதை குறித்து வாக்குறுதி செயல்படுத்துவதாகவே உள்ளது அப்படின்னு இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது அந்த நாள் தொடர்பான வாக்குறுதியை செயல்படுத்தக்கூடியதாகவே இருக்கிறது. ஏன்னா அதாவது அது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும், அது மீறவே முடியாது. அந்த நாள் அப்படிங்கிறது ஒரு கண்டிப்பாக நடந்தே தீரும் அப்படிங்கிற அந்த வாக்குறுதி வந்து நிறைவேறியே தீரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளாக தான் அது இருக்கும். ரொம்ப ஒரு பயங்கரமான நாள். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது இந்த மாதிரி வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வானம் பிளந்துடும், அந்த நாளை பற்றி வாக்களித்தது வந்து நிகழ்ந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு, இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இறுதி நாள் வந்து ஏற்படும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அந்த இறுதி நாள் எப்படிப்பட்டதாக இருக்கும்? அமளித்துமளியாக இருக்கும், திடுக்கமாக இருக்கும். குழந்தைகளும் கூட கிழவர்களாக மாறிடுவாங்க. அந்த நாளில் பயங்கர தன்மையால் குழந்தைகள் வந்து நரைச்சி கிழவர்களாக மாறிடுவாங்க. ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஏன்னா அது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அவங்க வந்து இந்த உலகத்தில் நல்லுபதேசங்களை எல்லாத்தையுமே நிராகரிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய கதி என்ன அப்படின்னு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேள்வி எழுப்புறான். அந்த நாளை விட்டுட்டு நீங்கள் எப்படி வந்து தப்பிக்க முடியும்? கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயங்கரமான நிலையை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். அதாவது ஏற்கனவே நம்ம இதை வந்து குர்ஆனில் பார்த்துருக்கோம். 22ல் 2வது ஆயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹஜ்ஜில், அதாவது 22வது ஆயத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். 2வது ஆயத்து, யௌம தரவுனஹா தத்ஹலு குல்லு முர்திஅத்தின் அம்மா அர்தஅத். அதாவது அதனை நீங்கள் பார்க்கும் நாளில் நிலைமை எவ்வாறு இருக்குமெனில், பாலூட்டும் ஒவ்வொரு தாயும் பாலருந்தும் தன் குழந்தைகளை மறந்து விடுவாள். ஒவ்வொரு கர்ப்பிணி பெண்ணின் கர்ப்பமும் வீழ்ந்துவிடும். மேலும் மக்கள் மயக்கமுற்றவர்களாய் உமக்கு தென்படுவார்கள். உண்மையில் அவர்கள் மயக்கத்தில் இருக்க மாட்டார்கள். ஆயினும் அல்லாஹ்வின் வேதனை அந்த அளவுக்கு கடுமையாக இருக்கும். அப்போது அந்த நாளில் வந்து பாலூட்டிகிட்டு இருக்கிற ஒவ்வொரு தாயும் பாலூட்டுறதுக்கு மறந்துடுறாங்க. கர்ப்பத்தில் இருக்கிறவங்க
கர்ப்பம் கலைஞ்சு செதஞ்சு உருக்குலைஞ்சு போகிடும். அப்படிப்பட்ட ஒரு நாளில் மனிதர்கள் எப்படி இருப்பாங்க? போதை கொண்டவர்களான்னு பார்ப்பீங்க. ஆனால் அவங்க போதையெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. போதை உள்ளவங்கலாம் கிடையாது. ஆனாலும் போதை உள்ளவங்களாக பார்ப்பீங்க. அப்போது அல்லாஹுடைய வேதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? மிக கொடியதாக இருக்கும், கடினமானதாக இருக்கும். அந்த நாளில் வானம் பிளந்துடும். அந்த நாளில் இப்படிலாம் நிகழும் அப்படின்னு இறைவனால் எச்சரிக்கப்பட்டிருக்குது. அதனால் அவன் வாக்களித்தது கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும். அதில் எந்த சந்தேகமுமே கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அதாவது அப்படிப்பட்ட ஒரு டெரிஃபிக்கான ஹாரிஃபிக்கான அந்த நாளில் வானம் ஸ்கை அப்படிங்கிறது என்ன ஆகிடும்? பிளந்து போயிடும், வெடிக்கும். சுப்ஹானல்லாஹ். ஸோ அதுக்கப்புறமா பாருங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 19வது ஆயத்தில் இன்ன ஹாதிஹி தஸ்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. இதில் வந்து கண்டிப்பாக இது வந்து நிச்சயமாக இது வந்து அறிவுரை அப்படின்னு சொல்கிறான். இன்ன நிச்சயமாக, ஹாதிஹி இது, தஸ்கிரா ஓர் அறிவுரையாகும். ஃபமன் அப்படின்னா ஆகவே யார், ஷா நாடுகின்றாரோ, இத்தஹத ஏற்படுத்தி கொள்ளட்டும், இலா ரப்பிஹி தன் இறைவன் பக்கம், சபீலா ஒரு பாதையை. நிச்சயமாக இது நினைவூட்டும் நல்லுபதேசமாகும். ஆகவே எவர் விரும்புகிறாரோ அவர் தம்முடைய இறைவனிடம் செல்லும் இவ்வழியை எடுத்துக்கொள்வீராக. சுப்ஹானல்லாஹ். இது வந்து ஒரு அறிவுரை. உயர்ந்தோன் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? நிச்சயமாக இது வந்து அறிவுரை அப்படின்னு சொல்கிறான். அதாவது இந்த அத்தியாயம் அப்படிங்கிறது ஒரு அறிவுரை. அறிவுடையோர் வந்து இதுலேருந்து படிப்பினை பெறுவாங்க. அதனால் எனவே யார் நாடுகிறாரோ அப்படின்னு சொல்கிறான். எனவே யார் நாடுகிறாரோ அவர் தன் இறைவனை நோக்கிய ஒரு பாதையை அமைத்து கொள்வார். அதாவது யார் வந்து நல்வழி பெறணும் அப்படின்னு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவங்களில் நாடியவர் தம் இறைவனை நோக்கி செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்வார் அப்படின்னு அர்த்தம். அப்போது இது வந்து கண்டிப்பாக ஒரு நல்லுபதேசம் தான். இதன் மூலமாக நீங்கள் வந்து திருந்துறதுக்கான ஒரு வழியை வந்து இறைவன் காட்டுறான், விரும்புகிறான். இந்த வழியை வந்து கடைப்பிடிச்சு அல்லாஹ்கிட்ட போகணும், அந்த பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும், நேர் வழியை அடையணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான். அப்போது இதில் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த மறுமை நாள் நிகழ்ந்தே தீரும். இதெல்லாமே ஒரு ரிமைண்டர் தான், நமக்கு வந்து நல்லுபதேசம் தான். இது வந்து நமக்கு ஒரு நினைவூட்டல் தான். அப்போது இதுலேருந்து இறை நம்பிக்கையாளர்கள் முஃமின்கள் என்ன பண்ணுவாங்க? இதுலேருந்து படிப்பினை பெறுவாங்க, பலன் அடைஞ்சுக்குவாங்க. ஸோ இந்த மனிதர்கள், ஒட்டுமொத்த மனித சமூகமே இந்த குர்ஆன்லேருந்து படிப்பினை பெறணும், பலன் அடையணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்போது அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ்வினுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும். அல்லாஹ்வினுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பாதை எப்படிப்பட்டது? ஈமான் கொள்ளணும். ஈமான் கொண்டால் அந்த பாதை கிடைக்கும். அது மட்டும் இல்லை, சாலிஹான நல்ல அமல்கள் செய்யணும். அப்போது ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்கிறவங்க தான் இறைவனுடைய பாதையை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. ஸோ அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிரௌன ரசூலா. நிச்சயமாக ஃபிரௌனிடம் தூதரை நாம் அனுப்பியது போல் உங்களிடம் உங்கள் மீது சாட்சி சொல்பவராகிய தூதரை நாம் அனுப்பி வைத்தோம். அப்போது திண்ணமாக நாம் ஒரு தூதரை உங்களின் மீது சான்று பகரக்கூடியவராக ஆக்கி உங்களிடம் அனுப்பினோம். இது யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து ஏற்க மறுத்தவங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள வந்து எதிர்க்கிறதுல மும்மரமாக ஈடுபட்டு இருந்த இந்த இறை நிராகரிப்பாளர்கள், அவங்கள பார்த்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை சொல்லி காமிக்கிறான். ஃபஅஸா ஃபிரௌன ரசூல ஃபஅஹத்னாஹு அஹ்தன் வபீலா. அப்போது என்னினும் ஃபிரௌன் என்ன பண்ணிட்டான்? தூதருக்கு மாறு செஞ்சிட்டான். யார் அந்த தூதர்? மூசா அலைஹிஸ்ஸலாம். அதனால் அவனை கடினமான பிடியாக நாம் பிடித்து கொண்டோம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது அதாவது ஃபிரௌனுக்கு ஒரு தூதரை நம்ம அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக என்ன அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறானா, பிறகு பார்த்து கொள்ளுங்கள், ஃபிரௌன் அந்த தூதரின் பேச்சை ஏற்காத போது, அந்த தூதரோட பேச்சை கேட்கல, அதனால் என்ன நடந்துச்சு? அவனை நான் கடுமையாக பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறான். அடுத்தது பாருங்கள், ஃப கைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமை யஜ்அலுல் வில்தான ஷீபா.
அப்போது இதில் வந்து நீங்கள் வந்து நிராகரிச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், நிராகரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாளில் எப்படி தப்பிச்சுக்குவீங்க? அதுவோ குழந்தைகளை நரைக்க செஞ்சிடுமே அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காமிக்கிறான். ஓகேவா? ஃப கைஃப எப்படி, ஹவ் அப்படின்னு கேட்குறான். தத்தகூன எப்படி நீங்கள் காப்பாற்றிக்குவீங்க, எப்படி நீங்கள் வந்து தப்பிச்சுக்குவீங்க, எப்படி நீங்கள் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்குவீங்க, உங்களுக்கு நீங்களே எப்படி உங்களை காப்பாற்றிக்க முடியும்? ஃபிரோனுக்கே இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போயிடுச்சு. அவனே எப்படிப்பட்டவனாக இருந்தான், வலிமை மிக்கவனாக இருந்தான், வல்லமை மிக்கவனாக இருந்தான், செல்வ செழிப்பில் இருந்தான், கொடுங்கோலாட்சி புரிஞ்சுக்கிட்டு இருந்தான், எல்லாமே இருந்தாலும் அவனையே நம்ம கடினமான பிடியாக பிடிச்சிட்டோம். ஓகேவா? அஹத வபிலா கடுமையாக பிடியாக பிடிச்சிட்டோம். நீங்களாம் ஏமாத்துறோம். நீங்கள்லாம் வந்து எப்படி தப்பிச்சுக்குவீங்க? கைஃப தத்தகூன எப்படி காப்பாற்றிக்குவீங்க? இன் கஃபர்த்தும் நீங்கள் நிராகரிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னால் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷிபா அந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்குது? அந்த பிள்ளைகளையே வந்து வயோதிகர்களாக மாற்றுற நாளாக இருக்குது, நரைக்க செய்யக்கூடிய நாளாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டு அந்த நாள் எப்படிப்பட்டது அப்படிங்கிறத சொல்கிறான் பாருங்கள். அஸ்ஸமாவு முன் ஃபத்திர் பி அஸ்ஸமாவு வானம் என்னாகும், வெடித்து பிளந்துடும். கான வஅதுஹு மஃஊலா அப்போது அவனுடைய வாக்குறுதி செயல்படுத்தப்படும். அப்போது கண்டிப்பாக என்னாகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதனுடைய கடினத்தால் வானம் வெடித்து தகர்ந்து போயிடும். அல்லாஹுடைய வாக்குறுதி நிறைவேறியே தீர வேண்டி இருக்குது. இன்னஹாதிஹி ததுக்கிரா ஃபமன் ஷா அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா இன்னஹாதி நிச்சயமாக இது வந்து ஒரு அறிவுரை தான். ஃபமன் ஷா அதனால் யார் நாடுறாங்களோ இத்தகதை ஏற்படுத்திக்கிட்டோம். இலா ரப்பிஹி இறைவன் பக்கம் சபீலா ஒரு பாதையை ஏற்படுத்திக்கிட்டோம். அந்த பாதை எப்படிப்பட்ட பாதை? நேர்வழி. ஓகேவா? எனவே நீ விரும்புகிறவர் தன்னுடைய இறைவனின் பக்கம் செல்லும் வழியை தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். இறைவனின் பக்கம் நேர்வழி அப்படிங்கிறது என்னது? அதாவது ரசூலுக்கு கட்டுப்படணும். அது மட்டும் இல்லாமல் ஈமான் கொண்டு சாலிஹான நல்ல அமல்கள் செய்யணும். சுபஹானல்லாஹ். ஸோ இந்த விஷயத்தை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்களை நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானகல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். சூரா அல் முஸம்மில் 73வது சூறால 15லேருந்து 19 ஆயத்துக்களுக்கு உண்டான தஜ்வீத சட்டங்களை பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. இப்போது இன்னா ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன் நூன் ஃபதா அலிஃப் மத்து நா இன்னா. இதில் ஹம்சா அப்படிங்கிறது அக்சல் ஹல்க்கு கீழ் தொண்டையிலேருந்து வரணும். நூன் அப்படிங்கிறது தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. இதில் ஷத்தா இருக்கிறதுனால அக்கமல் குன்னா கொடுக்கணும். முழுமையாக பூரணமாக நம்ம தஷ்தீது குன்னா கொடுத்து ஓதணும். இன்னா அப்படின்னு நம்ம ஓதணும். அடுத்தது அலிஃப் மத்து இருக்குது. அலிஃப் மத்துக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து வந்து ஹம்சா வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அப்போது 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். இன்னா அப்படின்னு நீட்டுங்க. அடுத்ததாக ஹம்சா ஃபத்தா ரா சுகோன் அர். இந்த ரா வந்து தஃப்ஹீமா வல்லினமாக உச்சரிக்கணும். இந்த ரா அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. அடுத்தது பாருங்கள் சீன் ஃபதா லாம் சுகோன் சல். சீன் அப்படிங்கிறது வந்து இதுவும் தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து தான். லாமில் சுகோன் இருக்குது. லாம் அப்படிங்கிறது ஹஃபத்துல் லிசான் எழுத்து. லாம் வந்து தவசுத்த டைமிங் கொடுங்க சுகோன் இருக்கிறதுனால. அடுத்தது நூன் ஃபதா அலிஃப் மத்து. நான் இந்த நூன் அப்படிங்கிறதும் தரஃபுல் லிசான் நுனினாவை எழுத்து. இப்போது அலிஃப் மத்து வந்துருச்சு. அதுக்கு அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னன்னு பாருங்கள் ஹம்சா இருக்குது. அப்போது இங்கேயும் என்ன சட்டம்? ஏற்கனவே சொன்ன மாதிரி மத்தல் ஜாயிஸ் அல் முன்ஃபசில் 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அர்சல்னா அப்படி நீட்டுங்க. அடுத்தது இலைக்கும் ஹம்சா கெஸ்ரா இ லாம் ஃபதா யா சுகோன் லை. இது யாவுல் லீன் இது. அடுத்தது காஃப் தொமா மீம் சுகோன் கும். காஃப் அப்படிங்கிறது வந்து அகசல் லிசான் கீழ் நாவை எழுத்து. மீம் அப்படிங்கிறது ஷஃபத்தான் உதல் எழுத்து. இதில் மீமில் சுகோன் இருக்குது. இது ஜஹரு தபசுத் அப்படிங்கிற இது இருக்குது, தன்மை இருக்குது. ஸோ அடுத்தது மீம் சாக்கினாக் அடுத்ததாக என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள். ரா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னா இதுஹாராக ஓதணும். இதுஹார் ஷஃபவி தெளிவாக ஓதணும். அப்போது இலைக்கும் ரசூலன். இப்போது ரா ஃபதா ரா இது
தஃப்ஹீம் தெளிவாக ஓதணும், வல்லினமாக ஓதணும். அடுத்தது இது ரா ஏற்கனவே நான் சொன்னேன், தரஃபுல் லிசான் நுண்ணினாவை எழுத்து. அடுத்தது சீன் தம்மா வாவ் சுக்குன் சூ, இது வந்து வாவுல் மத்து 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது லாமில் ஃபத்தத்தைன் இருக்குது, தன்வீன் வந்துருச்சுனாலே அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள். அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து என்னன்னா ஷீன் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், எஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அப்போது ரசூலன் அப்படின்னு மறைச்சு குன்னா செய்யுங்க. அடுத்தது ஷீன் ஃபதா அலிஃப் சகைரா ஷ 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஷீன் அப்படிங்கிறது வசத்துல் லிசான் எழுத்து, நடு நாவு எழுத்து இது. அது மட்டும் இல்லாமல் இதை 2 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அடுத்தது ஹ கெசரா ஹி, ஹ அப்படிங்கிறது அகசல் ஹல்கு கீழ் தொண்டை எழுத்து. வேலில் ஃபத்தத்தைன் இருக்குது, தன்வீன் வந்துருச்சா ஷாஹிதன். இப்போது இந்த தன்வீனுக்கு அடுத்தது என்ன எழுத்து இருக்குன்னு பாருங்கள், ஐன் வந்திருக்குது. அப்போது இது வந்து இதமாக இதுஹாராக ஓதணும், ஓகேவா, தெளிவாக ஓதணும். ஷாஹிதன். அடுத்தது அலைஹிம், ஐன் ஃபதா ஐன் அப்படிங்கிறது வசத்துல் ஹல்கு நடு தொண்டை எழுத்து. லாம் ஃபதா யாசுகோன் லை, இது என்னது யாவுல் லீன். அடுத்தது காஃப் தொமா மீம் சுகோன் கும், அலைக்கும். அடுத்தது பாருங்கள் கமா, இந்த அலைக்கும் மீம் சாக்கினாக்கு அடுத்ததாக கேஃப் வந்திருக்குது. அப்போ இங்கே இதுஹார் ஷஃபவி தெளிவாக ஓதணும். அப்புறம் கேஃப் ஃபதா க, மீம் ஃபதா அலிஃப் மத்து ம. இப்போது அலிஃப் மத்து வந்துருச்சு, அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில். அப்போது 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். கமா அப்படின்னு நீட்டுங்க. அடுத்தது அர்சல்னா, ஏற்கனவே இது பார்த்தாச்சு. அடுத்தது இலா, ஹம்சா கெசரா இ, அர்சல்னாலையும் என்னது அர்சல்னா அப்படின்னு நீட்டணும். ஏன்னா அடுத்த வார்த்தை இலா அப்படிங்கிறதுல ஹம்சா வந்திருக்குதா. அப்போ இங்கேயும் மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம் வரும். அடுத்தது ஈலா, ஹம்சா கெசரா இ, லாம் ஃபதா அலிஃப் சகைரா ல, 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது ஃபிர் அவுன, ஃப கெசரா ரா சுகோன் ஃபிர், இந்த இடத்துல ரா வந்து தர்க்கிக்கா ஓதணும். அடுத்தது ஐன் ஃபதா வாவ் சுகோன் ஆவ், இது வந்து என்னது வாவுல் லீன் இது. அடுத்தது நூன் ஃபதா ந, ஃபிர் அவுன. அடுத்தது ரசூலன், ரா ஃபதா ரா ச, அதாவது சீன் தம்மா வாவ் சுகோன் சூ ரசூ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது லாமில் ஃபத்தத்தைன் இருக்குது, ரசூலன். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வக்ஃபு பண்ணுறோம், ஸ்டாப் பண்ண போகிறோம் இந்த ஆயத்தை. அதனால் நம்ம என்ன பண்ணணும், மத்துல் ஐவது சட்டத்தின் அடிப்படையில் 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். ரசூல, இதை எப்படி ஓதணும், இன்னா அர்சல்னா இலைக்கும் ரசூலன் ஷாஹிதன் அலைக்கும் கமா அர்சல்னா இலா ஃபிர்அவுன ரசூலா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 16வது ஆயத்தை பாருங்கள். فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا. فعصى ف فتح ف அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும், என்னது இது ஷஃபத்தான் உதரெழுத்து. அடுத்தது ஐன் ஃபதா அ ஃப அ, சுவாது ஃபதா அலிஃப் சகைரா சா, இது சுவாது தரஃபுல் லிசான் நுண்ணினாவை எழுத்து, இது வல்லினமாக உச்சரிக்கணும், இஸ்திஆலா எழுத்து. அது மட்டும் இல்லாமல் 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஃபா. அடுத்தது ஃபிர்அவுனு, ஓகே, ஃபிர்அவுனு ஃபிர் அப்படிங்கிறதுல ரா வந்து தர்கீக், அப்புறம் வாவுல் லீன் இருக்குது. அடுத்தது நூனில் தொம்மா இருக்குது, ஃபிர்அவுனுர் அப்படின்னு ஜாயின் ஆகிடும், ஓகேவா. இந்த ஏன்னா ரா வந்து என்னது ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அப்போது ஃபிர்அவுனுர் ரசூல, ரா ஃபதா ரா, நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசலும் லாமையும் உச்சரிக்க மாட்டோம், ஓகேவா. அடுத்தது ரா ஃபதா ரா ஹெவியாக உச்சரிக்கணும். அடுத்தது சீன் தமா வாவ் சுகுன் சூ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். வாவுல் மத்து லாம் ஃபதா ல, ஃபிர்அவுனுர் ரசூல. அடுத்தது ஃப ஃபதா ஃப, ஹம்சா ஃபதா அ, ஹா ஃபதா தால் சுகுன் ஹத் ஹத். இந்த ஹா அப்படிங்கிறது வந்து அதனல் ஹல்கு, ஓகே, மேல் தொண்டை எழுத்து. தால் அப்படிங்கிறது என்ன எழுத்து, தரஃபுல் லிசான், ஓகே, நுனி நாவு மேல் பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். அடுத்தது நூன் ஃபதா அலிஃப் சகைரா ந, 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஹ தொம்மா ஹூ, ஃப அஹத் நாஹூ. அடுத்தது ஹம்சா ஃபதா ஹ, அதாவது ஹா சுகுன் அஹ் அஹ், ஓகே. இந்த இடத்துல ஹா வந்து ஹெவி, அதாவது
அதனால் ஹல்க்கு இது எழுத்து. அது மட்டும் இல்லாமல் ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், ரஹாவா சிஃபத்தை கொடுக்கணும், டைமிங் கொடுக்கணும், காற்றை வெளியில் தள்ளணும். ஆஹ். அடுத்தது ஜாலில் ஃபத்தஹத்தைன் இருக்குது. தன்வீன் வந்துருச்சுன்னா அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், வாவ் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இதுதான் பண்ணணும். அப்போது ஆஹ் தவும் அப்படின்னு இதுதான் பண்ணுங்கள், இதுதான் பில்குன்னா. அப்புறம் வா ஃபத்தாவ. ஓகே. அடுத்தது ப கெசரா யாவுல் மத்து பி 2 ஹர்க்கத்தை நீட்டணும். வ பி. லாமில் ஃபத்தஹத்தைன் வபீலன். இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால மத்துல் இவத் சட்டம், 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். வபீலா. இது எப்படி ஓதணும், ஃபஅஸா ஃபிர்அவுனுர் ரசூல ஃபஅഖذனாஹு அഖ்தன் வபீலா. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது 17வது ஆயத்தை பாருங்கள். ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீபா. ஃப ஃபத்ஹா ஃப, காஃப் ஃபத்ஹா யா சுக்குன் கை. இது யாவுல் லீன். இது ஃபகைஃப. ஓகே. ஃபகைஃப. அதாவது ஃப அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஷஃபத்தான், உதர் எழுத்து. அடுத்தது தத்தகூன, த ஃபத்ஹா த ஷத்தா, தத் த ஃபத்ஹா த, தத்த. அடுத்தது த அப்படிங்கிறது நமக்கு தெரியும் என்னது, தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. காஃப் தம்மா வாவ் சுக்குன் கூ. இந்த கூ வந்து இஸ்தியால ஹெவி லெட்டர், அகசல் லிசான் எழுத்து, கீழ் நாவு எழுத்து. நூன் ஃபத்ஹானா தரஃபுல் லிசான் எழுத்து. தத்தகூன. அடுத்தது ஹம்சா கெஸ்ரா நூன் சுக்குன் இன். இப்போ நூன் சாக்கினா வந்துருச்சுனாலே அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், கேஃப் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இஹ்ஃபா பண்ணணும், மறைச்ச குன்னா செஞ்சு ஓதணும். இன் கஃபர்தும், காஃப் ஃபத்ஹா க, ஃப ஃபத்ஹா ரா சுக்குன் ஃபர். இது ரா வந்து ஹெவியாக உச்சரிக்கணும். த தொம்மா மீம் சுக்குன் தும். இப்போது மீம் சாக்கினாக்க அடுத்தது என்ன எழுத்து, யா வந்திருக்குது. இப்போது இங்கே என்ன சட்டம், இதுஹார் தெளிவாக ஓதணும், இதுஹார் ஷஃபவி. அப்போது கஃபர்தும் யௌமன், யா ஃபத்ஹா வாவ் சுக்குன் யௌ. இது வாவுல் லீன். இது அடுத்தது மீமில் என்ன இருக்குது, தன்மீன் வந்துருச்சு, ஃபத்தஹத்தைன் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், அடுத்த எழுத்தை பாருங்கள், யா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணணும், இதுகாம் பண்ணணும். யௌமை அப்படின்னு வந்துடும். ஓகே. இதுகாம் பில்குன்னா யௌமை அப்படின்னு இணைச்சிடுங்க. அடுத்தது யா ஃபத்ஹா ஜீம் சுக்குன் யஜ். இது கல்கலத்து சுகரா, லைட்டாக அசைச்சு ஓதணும், யஜ். அடுத்தது ஐன் ஃபத்ஹா லாம் தொம்மா லாம் சுக்குன் லுல், யஜ் லுல். ஓகே. நடுவில் இருக்க ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது வாவ் கெசரா லாம் சுக்குன் வில், வில். ஓகே. வாவ் அப்படிங்கிறது ஷஃபத்தான உதழ் எழுத்து, வில். அடுத்தது தால் ஃபத்ஹா அலிஃப் சகைரா த, 2 ஹரக்கத்தை நீட்டணும். நூன் ஃபத்ஹா ந, வில் தான. அடுத்தது பாருங்கள், ஷீன் கெசரா யா யாவுல் மத்து ஷீ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது ஷீ பன், பல என்ன இருக்குது, தன்வீன் இருக்குது. ப அப்படிங்கிறது ஷஃபத்தான உதழ் எழுத்து, தன்வீன் இருக்குது. இப்போ வக்ஃபு பண்ணுறதுனால மத்துல் ஐவத் சட்டம், 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டுவோம். ஷீபா. இது எப்படி ஓதணும், ஃபகைஃப தத்தகூன இன் கஃபர்தும் யௌமன் யஜ்அலுல் வில்தான ஷீபா. அடுத்தது 18வது ஆயத்தை பாருங்கள். அஸ்ஸமாஉ முன்ஃபதிரும் பிஹ் கான வஅதுஹு மஃஊலா. இதில் பாருங்கள், அஸ்ஸமாஉ. இதில் ஸ்டார்டிங்கே வந்து அலிஃப் லாமை உச்சரிக்க மாட்டோம். ஓகேவா, அதாவது லாமை உச்சரிக்க மாட்டோம். அஸ்ஸமாஉ ஹம்சாக்கு, அதாவது ஹம்சத்துல் வசலுக்கு என்ன பண்ணிடுவோம், ஃபத்ஹா வச்சுருவோம். ஓகேவா. அஸ்ஸமாஉ. அப்போது இந்த இடத்துல வந்து சீன் வந்து என்னது, இது வந்து ஹுருஃபு ஷம்சியா எழுத்து. அஸ்ஸமாஉ. மீமில் பாருங்கள், மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து இருக்குது. இப்போது மத்து வந்துருச்சுனாலே அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், ஒரே வார்த்தையில் மத்துக்கு அடுத்ததாக ஹம்சா இருந்துச்சுன்னா மத்தல் வாஜிபல் முத்தசில் 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டணும். அஸ்ஸமாஉ. அடுத்தது மீம் தம்மா நூன் சுக்குன் முன். இப்போது நூன் சாக்கினாக்க அடுத்தது என்ன எழுத்து இருக்குது, ஃப வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம், எஹ்ஃபா பண்ணணும், மறைச்ச குன்னா செஞ்சு ஓதணும். முன் ஃப அப்படின்னு ஓதணும். ஃப ஃபத்ஹா ஃப, தா கெசரா தி. இது வந்து ஹெவி லெட்டர். தா அப்படிங்கிறது வந்து இஸ்தியாலா எழுத்து, வல்லினமான தஃஹீம் எழுத்து. அடுத்தது ரா பாருங்கள், ரால தம்மா இருக்குது. ஓகே.
அடுத்தது இது ஆக்சுவலாக எப்படி இருக்கும்னா ரால வந்து முன்ஃபத்திருன் அப்படின்னா கரெக்டான வேர்டு. முன்ஃபத்திருன் ஓகேவா, தன்வீன் இருக்கும், தம்மத்தைன் இருக்கும். இப்போது அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னா இக்லாபு. ஓகே, இக்லாபு. அப்போது அதை வந்து நூன் சாக்கினாவை என்ன பண்ணிடுவோம், மீமாக மாற்றிடுவோம். அதனால தான் அங்கே குட்டியாக ஒரு மீம் போட்டிருக்கோம். குரானில் எப்போவுமே இக்லாபு சட்டம் போடப்பட்டிருக்கோம். ஓகேவா, முன்ஃபத்திரும் பிஹ். ஓகே, அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஃபத்திரும் அந்த சவுண்டு கொடுக்கணும். ஓகேவா, அப்புறம் பிஹ், ப கெசரா பி, ஹ கெசரா யா சகைரா ஹீ, 2 ஹரக்கத்தை நீட்டணும். இப்போது இங்கே என்னன்னா இந்த இடத்துல வந்து ஜீம்னு மேலே ஒன்று குட்டியாக போட்டிருக்கா. அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு அடையாளம். அலாமானா அடையாளம். அலாமத்து வக்ஃபில் ஜாயிஸ் அப்படின்னு அர்த்தம். அதாவது என்னென்னா நிறுத்தி ஓதலாம், இல்லைனா தொடர்ந்தும் ஓதலாம். ஓகேவா, ரெண்டுக்குமே அனுமதி இருக்குது, ஜாயிஸ் இருக்குது. அதாவது வக்ஃபும் பண்ணலாம், வஸ்லும் பண்ணலாம். அப்போது வக்ஃபு பண்ணால் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ஹ கெசரா யாவுல் மத் இருக்குல்ல, யா சகிரா, இதை வந்து நம்ம ஹ சுக்கூனா நிப்பாட்டிடுவோம். பிஹ் பிஹ் அப்படின்னு சொல்லிட்டோன்னா அந்த ஹல உள்ள அந்த சிஃபத்தை கொடுக்கணும். ஹம்ஸ் சிஃபத்து, ரஹவா சிஃபத்து, இதெல்லாமே நம்ம கொடுப்போம். ஓகேவா, அப்போது காற்று வெளியில் தள்ளணும், டைமிங் கொடுக்கணும். பிஹ். ஓகே, இப்போ நம்ம கண்டினியூஸாக ஓதுறோம்னு வச்சுக்கோங்களேன், வஸ்ஸில் பண்ணி ஓதுறோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ஓதுவோம், பிஹி அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டணும். பிஹி கான. ஓகே, பிஹி கான அப்படின்னு 2 ஹரக்கத்தை நீட்டி கண்டினியூ பண்ணி ஓதுவோம். இல்லை ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் பிஹ் அப்படின்னு சொல்லி அங்கே சுக்கூனை வச்சு நிப்பாட்டிடுவோம். சரியா, அஸ்ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹ். ஓகே, அடுத்தது பாருங்கள், கான காஃப் ஃபத்ஹா அலிஃப் மத்து, க 2 ஹரக்கத்தை நீட்டணும், நூன் ஃபத்ஹா ந, கான வஅதுஹு, வாவ் ஃபத்ஹா ஐன் சுக்கூன் வா. ஓகே, வா. இந்த இடத்துல ஐன் சுக்கூன் ஜஹ்ரு சிஃபத் இருக்குது, ரஹவா டைமிங் கொடுக்கணும், வா. அடுத்தது தால் தம்மா து, ஹ தம்மா வாவ் சகிரா ஹூ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம், வஅதுஹு. அடுத்தது மீம் ஃபத்ஹா ஃப சுக்கூன் மஃப். ஓகே, இந்த ஃபல வந்து சுக்கூன் இருக்குது. அப்போ ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், டைமிங் ரஹவா சிஃபத்தும் கொடுக்கணும். காற்று வெளியில் தள்ளுங்க, மஃப். அடுத்தது ஐன் தம்மா வாவுல் மத்து, ஓ 2 ஹரக்கத்தை நீட்டணும். அடுத்தது லாம்ல என்ன இருக்குது, ஃபத்ஹத்தைன் இருக்குது. அப்போது இவங்க வக்ஃபு பண்ணுறதுனால முதல் அழுவது சட்டம் 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். மஃஊலா. இது எப்படி ஓதுறது, அஸ்ஸமாஉ முன்ஃபத்திரும் பிஹ் கான வஅதுஹு மஃஊலா. அடுத்தது 19வது ஆயத்தை பாருங்கள், இன்ன ஹாதிஹி தஸ்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. இப்போது ஹம்சா கெஸ்ரா நூன் ஷத்தா இன், நூன் ஃபத்ஹா இன்ன, இந்த இடத்துல நூனுக்கு அக்மல் குன்னா கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஹாதிஹி, ஹ ஃபத்ஹா அலிஃப் சகிரா ஹ. அந்த ஹ அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும், அகசல் ஹல்க்கு கீழ் தொண்டை எழுத்து. தால் கெஸ்ரா தி, ஹ கெஸ்ரா யா சகிரா ஹி, ஹாதிஹி. அடுத்தது தவ் கி ர, த ஃபத்ஹா ஜால் சுக்கூன் தவ். காஃப் கெஸ்ரா கி, ரா ஃபத்ஹா ரா. அடுத்தது பாருங்கள், தாமர் பூத்தால் தன்வீன் இருக்குது, தம்மத்தைன் இருக்குது. ஓகே, இப்போது இந்த இடத்துல வந்து வக்ஃபு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சாது லாம் யா அப்படின்னு போட்டிருக்கா. அப்படின்னா என்ன, இது ஒரு அலாமான என்ன, ஒரு அடையாளம். எதுக்கு அடையாளம், வஸ்லில் அவுலா அப்படின்னு அர்த்தம். வஸ்லி அவுலா, அதாவது இந்த அலாமத்தோ வஸ்லி அவுலா அப்படிங்கிறது வந்து தொடர்ந்தும் ஓதலாம். தொடர்ந்து ஓதுறதுங்கிறது சிறந்தது, நிறுத்துறது அனுமதிக்கப்பட்டிருக்குது. ஓகேவா, இங்கே நிறுத்தலாம், தொடர்ந்தும் ஓதலாம். ஆனால் தொடர்ந்து ஓதுறதுங்கிறது என்னது, சிறந்ததாக இருக்குது. ஓகேவா, அப்போது தொடர்ந்து ஓதணுன்னா என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வஸ்லு பண்ணும்போது என்ன சட்டம், தன்வீன் இருக்கிறதுனால என்ன பண்ணணும், அடுத்த எழுத்து என்னன்னு பார்க்கணும். ஃப வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், மறைச்சு குன்னா செஞ்சு ஓதணும். அது பேர் என்ன, யஹ்ஃபா. அப்போது தவ் கீரத்தௌ, அதாவது தவ் கீரத்துன் ஃபமன் அப்படின்னு வரும். ஓகே, தவ் கீரத்துன் அப்படின்னு மறைச்சு ஓதுவீங்க. இப்போது நீங்கள் வக்ஃபு பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தவ் கீரா
இப்போது இந்த தா மர்பூத்தா என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹ சுக்கூனா மாறிக்கும். என்னவா மாறிக்கும்? வக்ஃபு பண்ணும்போது ஹ சுக்கூனா மாறிக்கும். அப்போது இன்னஹாதிஹி தஸ்கிரா அப்படின்னா அங்கே நிப்பாட்டிடுவோம். ஓகேவா? ஃபஸ்ட்டில் பண்ணால் இன்னஹாதிஹி தஸ்கிரத்துன் ஃபமன் அப்படின்னு இஹ்ஃபா சட்டத்தை கொண்டு வந்துடுவோம். சரியா? அடுத்தது பாருங்கள் ஃப ஃபதா ஃப மீம் ஃபதா நூன் சுக்குன் மன் ஃப மன். இப்போ நூன் சாக்கினா வந்துருச்சு. அடுத்த லெட்டர் என்னன்னு பாருங்கள், ஷீன் இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? அதே தான் இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். ஃபமன் ஷா. இப்போ இந்த ஷா அப்படிங்கிற இடத்துல அலிஃப் மத்து இருக்குதுல்ல ஷீனில். அப்போது அதுக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம்? மத்தல் வாஜிபல் முத்தசில். அப்போ 4 என்னென்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். ஷா. ஓகே. இப்போ ஹம்சா ஃபத்ஹா வந்து த ஷத்தோட இணைஞ்சிரும். ஹம்சா ஃபத்ஹா த ஷத்தா அத் த ஃபத்ஹா த ஷா அத் த. நடுவில் இருக்கிற ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது ஹா ஃபத்ஹா ஹா தால் ஃபத்ஹா த ஷா அத் தஹத. அடுத்தது ஹம்சா கெஸ்ரா இ லாம் ஃபதா அலிஃப் சகைரா ல ஈலா. அடுத்தது ரா ஃபதா ப ஷதா ரப் ப கெஸ்ரா பி ரப்பி. ஹ கெஸ்ரா யா சகிரா ஹி 2 ஹரக்கத்தை நீட்டணும். ரப்பி ஹி. அடுத்தது சபீலா சீன் ஃபதா ச ப கெஸ்ரா யா மத்து பி 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். லாமில் ஃபத்தத்தைன் இருக்குது சபீலன். வக்ஃபு பண்ணுறதுனால முதல் எழுவது சட்டம் 2 ஹரக்கத்தை நீட்டி நிப்பாட்டணும். சபீலா. இது எப்படி ஓதணும்? இன்னஹாதிஹி தஸ்கிரா ஃபமன் ஷாஅ அத்தஹத இலா ரப்பிஹி சபீலா. அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், ஒவ்வொரு எழுத்துக்கு உண்டான ஹக்கை கொடுத்து ஓதணும். இன்ஷா அல்லாஹ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.